தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். இலங்கையில் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு விதிக்கப்பட்டுள்ள தற்காலிக தடையை படிப்படியாக நீக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இந்நிலையில் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இறுதியான வாகன இறக்குமதியின் போது பயன்படுத்தப்பட்ட வாகனங்களுக்கு வழங்கப்பட்ட 3 வருடங்களை 7 வருடங்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட வருடங்களாக அதிகரிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்தால் புதிய வாகனங்களை விட குறைந்த விலையில் வழங்க முடியும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. பிரமிட் திட்டம் உள்ளிட்ட மோசடிகள் தொடர்பில் இலங்கை மத்திய வங்கி பொதுமக்களுக்கு விசேட அறிவிப்பு ஒன்றை வழங்கியுள்ளது. இவ்வாறான மோசடிகள் இடம்பெற்றால் உடனடியாக தெரியப்படுத்துமாறு மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இது தொடர்பில் மத்திய வங்கி விடுத்துள்ள அறிவிப்பில் பிரமிட் திட்டத்தினூடாக சட்டவிரோதமான முறையில் மக்களின் பண வைப்புகளை பெற்ற 17 நிறுவனங்கள் இனங்கண்டு பட்டியலிடப்பட்டுள்ளன. பல்வேறு பிரமிட் திட்டங்கள் செயற்பட்டு வந்த நிலையில் அவற்றை கட்டுப்படுத்தும் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. எவ்வாறாயினும் இவ்வாறான மோசடி நடவடிக்கைகள் மீண்டும் தலை தூக்கும் அபாயம் காணப்படுகிறது. உமா-ஒயா திட்டத்தை மக்களுக்கு வழங்குவதில் ஏற்பட்ட தாமதத்தின் காரணத்தினால் வருடத்திற்கு 900 கோடி ரூபாய் இழப்பு நாட்டுக்கு ஏற்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். சில அரசியல் கட்சிகளின் அழுத்தங்கள் உள்ளிட்ட பல்வேறு அழுத்தங்களின் காரணத்தினாலேயே நாட்டுக்கு இந்த இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அந்த தாக்கங்களின் காரணமாக நாட்டுக்கு கடந்த 5 ஆண்டுகளில் 4500 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இந்நிலையில் சம்பூர் மின் உற்பத்தி நிலையம் முக்கிய பங்கினை வகித்து வருவதாகவும் அதனை வழங்குவதிலும் நாட்டில் பல்வேறு குழப்பங்கள் நிலவி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு கப்பல் மூலம் வரவுள்ள பயணிகளுக்கு ஆன்லைன் விசா முறையை வழங்கவுள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் அறிவித்துள்ளது. 4 நாட்களில் ஆன்லைன் விசா முறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக திணைக்களத்தின் மேலதிக கட்டுப்பாட்டாளர் நாயகம் நிமல் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். நாட்டில் சுமார் 40,000 ஆசிரியர்களுக்கு பற்றாக்குறை நிலவுவதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட பின்னர் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இதனை தெரிவித்துள்ளார். குறிப்பாக மேல்கிழக்கு, வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுவதாக அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் நேற்றைய தினம் வெப்பநிலையானது எச்சரிக்கை மட்டத்தை விட அதிகமாக இருந்தது என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதன்படி வடக்கு, வடமத்திய, மேற்கு சப்ரகமுவ மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மொனராகலை மாவட்டத்திலும் சில இடங்களில் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. எனவே சிறுவர்கள், குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் இந்த நிலைமை தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. அதிகரிக்கும் வெப்பநிலை காரணமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதிய அளவு நீரை பருகுமாறு வைத்தியர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். அரசு வைத்தியசாலைகளில் 350 விசேட வைத்தியர்கள் அண்மையில் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக சுகாதார அமைச்சின் விசேட வைத்தியர்கள் குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் தெரிய வந்துள்ளது. பல மருத்துவர்கள் இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா மற்றும் பிற நாடுகளுக்கு சென்றுவிட்டனர். இவர்கள் வெளிநாடு செல்வதற்கு பொருளாதார பிரச்சினைகளே பிரதான காரணம் என அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இப்பிரச்சினைக்கு அரசு உடனடி தீர்வு காண வேண்டும் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். நாடளாவிய ரீதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது நச்சுத்தன்மை மிக்க போதைப் பொருட்களும் 6 பெண்கள் உட்பட 775 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் 18 பேர் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் போதைப் பொருட்களுக்கு அடிமையாக உள்ள 9 பேர் புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மூதூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பெரிய வளைகுளத்து வயலில் வேலை செய்து கொண்டிருந்த ஒருவர் மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சம்பவம் நேற்று சனிக்கிழமை மதியம் இடம்பெற்றுள்ளது. மூதூர்
பாலத்தடிச்சேனை கிராமத்தில் வசித்து வரும் 3 பிள்ளைகளின் தந்தையான சூரியமூர்த்தி சுதாகரன் வயது 52 என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகின்றது. பெரியவளை குளத்து வயலில் நேற்று வயல் வேலையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது மதியம் அளவில் மயக்கமுற்று விழுந்ததாகவும் உடனடியாக மூதூர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிய வருகின்றது. உயிரிழந்தவரின் சடலம் மூதூர் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் உடற்கூற்று பரிசோதனைக்காக திருகோணமலை வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை வரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளிடம் மோசடி செய்யும் நபர்கள் கைது செய்யப்படுவார்கள் என போலீசார் எச்சரித்துள்ளனர். சுற்றுலா பயணிகளிடம் அதிகளவான கட்டணங்கள் அறவிடும் ஆட்டோ சாரதிகள் மற்றும் வாடகை வாகன சாரதிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளிடமிருந்து பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான சடத்தரணி நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். அவ்வாறான நபர்களை அடையாளம் காண்பதற்காக சிவில் உடையில் போலீஸ் அதிகாரிகளை ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அம்போரி பொத்துவில் பகுதியில் சிறுவன் ஒருவர் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளதாக பொத்துவில் போலீசார் தெரிவித்துள்ளனர். பொத்துவில் பகுதியைச் சேர்ந்த 15 வயது சிறுவனை நேற்று இவ்வாறு காணாமல் போயுள்ளார். குறித்த சிறுவன் கடலில் நீராடிக் கொண்டிருக்கும் போது திடீரென நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளார் என்று போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். மட்டக்களப்பு வாவியின் பட்டிருப்பு பாலத்தின் கீழிருந்து ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக களுவாஞ்சிக்குடி போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சடலமானது நேற்று மீட்கப்பட்டுள்ளது. பாட்டாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த 19 வயதுடைய ஜோகநாதன் கிதுசன் என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கமைய சம்பவ இடத்துக்கு விரைந்த திடீர் மரண விசாரணை அதிகாரி VR.M. மகேந்திரன் சடலத்தை பார்வையிட்டதுடன் பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாண வடமராட்சி கரவட்டி வடக்கு பகுதி காணியொன்றிலிருந்து கைக்குண்டு ஒன்று நேற்று சனிக்கிழமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கரவட்டி வடக்கு கரவட்டி பிரதேச வைத்தியசாலைக்கு முன்பாக உள்ள காணியொன்றினை துப்புரவு செய்யும் போது கைக்குண்டு ஒன்று காணப்பட்டுள்ளது. இதனையடுத்து காணி உரிமையாளரால் நெல்லியடி போலீசாருக்கு தெரியப்படுத்தியதை தொடர்ந்து குறித்த கைக்குண்டு போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிளில் பயணித்த பெண்ணொருவரின் கைப்பை லொரியில் சிக்கிய விபத்தில் குறித்த பெண் உயிரிழந்துள்ளார். நெட்டப்புவ வெத்திப்பட்டி வெல பிரதேசத்தில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. நேற்று காலை இடம்பெற்ற இந்த விபத்தில் 54 வயதுடைய பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். லொரியில் கைப்பை சிக்கியதில் மோட்டார் சைக்கிளில் இருந்து தவறி விழுந்த பெண் லொரியின் சிலில் சிக்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்து தொடர்பில் லொரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பாரியளவு போதைப் பொருட்களை வைத்திருந்ததாக தெரிவித்து ஸ்ரீலங்கா கடற்படை அதிகாரிகள் 2 உட்பட 4 கைது செய்யப்பட்டுள்ளதாக முல்லேரியா காவல்துறையினர் தெரிவித்தனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் ஸ்ரீலங்கா கடற்படை லெப்டினன்ட் கொமாண்டர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. சந்தேக நபர்களிடமிருந்து 510 கிராம் ஐஸ் மெத்தபெட்டமைன் வகை என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. இவற்றின் மதிப்பு ரூபாய் 7.5 மில்லியன் என தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.